தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது கோயம்புத்தூருக்கு சென்னிமலைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். நம்ம 500 கிலோமீட்டர் தொலைவில் போய் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறத கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம இதுன்னு சொல்லிட்டு இவங்களை நம்பி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒர்க் நேச்சர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த கஸ்டமைஸ் எப்படி வேணும்னு கேட்டிங்கனாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹைஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தொட்டமுட்டின்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். இது வந்து சென்னிமலை லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே வந்து நம்ம வந்து என்ன கடை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸு, ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கடை தான். உள்ளே வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கடை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 27 இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் போட்டிருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமெண்ட்ரி ஒயிட் அண்ட் ஜாமெண்ட்ரி பிளாக் வந்து போட்டிருக்கோம். இந்த காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபேன்சிக்குங்கிற மாதிரி பிரிச்சுருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 அடிக்கு வந்து ஒரு கவுண்டர். இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கேஷு, அதுக்கப்புறம் 2 சிஸ்டம் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் முடிஞ்சோடனே உங்களுக்கு 2 அடி உள்ள ஸ்டாஃப் போகிற மாதிரி. இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து உங்களுக்கு 2 ட்ராவ், அப்புறம் இங்கே ஒரு சிஸ்டமுக்கு ஒரு கீபோர்டு, இங்கே ஒரு சிஸ்டமுக்கு ஒரு கீபோர்டு, 2 இடம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாமி பாக்ஸ் ஒன்று அடிச்சு கொடுத்துருக்கோம். பின்ன இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே ரேக்ஸ் எதுவும் போடாமல் ஒரு 6 அடிக்கு அப்படியே நம்ம வந்து ஷீட் பேனல் பண்ணியிருக்கோம். இங்கே 3 அடிக்கு அப்போ இருந்துச்சு, இங்கே ஷீட் வந்து பேனல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு கேப் விட்டுருக்கோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷின் வருது, அதுக்காக இந்த கேப் போட சொன்னாங்க, விட்டுட்டோம். இந்த 2 அடி டோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பிரிண்டர் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க, அதனால் ஹைட்டு கம்மியாக போட்டிருக்கோம். பிரிண்டர் வைக்கும் போது ஹைட்டு ஈச் ஆயிரும், அதனால் இப்படி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 அடி வந்து ஒரு ரேக்கு. இது வந்து 1 அடி டெப்த்தில் போட்டிருக்கோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, நோட்டு புக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்ன வேணாலும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி வந்து நம்ம இங்கே 8க்கு 4 அந்த சைஸில் போட்டிருக்கோம். இது முடிஞ்சோன்னா பார்டரு காமிச்சிருக்கோம், 3 இன்ச் பார்டரு. அது முடிஞ்சோன்னா ஒரு 3 அடியில் வந்து ஊக்கு ரேக்கு. இதில் வந்து என்னென்ன வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். அதாவது ஹேங் பண்ணுற மாதிரி பொருள் எல்லாமே ஹேங் பண்ணி கீழே வந்து ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரியும் நம்ம 8க்கு 3 வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம், ஃபேன்சி கவுண்டர். அதாவது இது வந்து மல்லிகை கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கவுண்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரண்டில் கிளாஸ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி, மேலே ஷீட்டு, உள்ளே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சா வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இது முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4க்கு 4 வந்து உங்களுக்கு ட்ரையல் ரூம் வந்து நம்ம ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். ஒருத்தர் நல்லா போய் ட்ரெஸ் போட்டு பார்க்குற மாதிரி 2 சைடுமே மிரர் ஃபிட் பண்ணி 4க்கு 4 சைஸில் ஒரு ரூம் வந்து ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸோட இது தான். உங்களுக்கு கவுண்டர்லேருந்து ரேக் எல்லாமே ட்ரெஸ்ஸோட இதாக வரும். இந்த கார்னரில் வந்து இது வந்து 8க்கு 4 சைஸு. உங்களுக்கு வந்து டெப்த்து வந்து 15 இன்ச்சு போட்டிருக்கோம், 1.25 அடி போட்டிருக்கோம். இதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். உமன்ஸ் ட்ரெஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக 8க்கு 4 வந்து ஓப்பன் ரேக்கா ஃபுல்லாக ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சது ஒரு எல்லு, 3க்கு 3 எல்லு. அந்த எல்லுலையுமே ட்ரெஸ் வைக்கிற மாதிரி தான். இதுக்கப்புறம் ஒரு 4 அடி ரேக்கு, அதுவே ட்ரெஸ் வைக்கிறது தான். இந்த லைன் ஃபுல்லாகவே ட்ரெஸ் வைக்கிறது தான். சென்டரில் பார்டர்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டோர் ஒன்று போட்டிருக்கோம். பார்த்தா டோர் மாதிரி தெரியாது, சீட் பேனல் பண்ண மாதிரி இருக்கும். இது டோர் ஆக்சுவலாக. பின்னாடி வந்து ஒரு வழி இருக்குது, அதுக்கான டோர் தான். ஸ்டாஃப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்காக நம்ம இந்த டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த டோர் முடிஞ்சதும் உங்களுக்கு இங்கே வந்து மறுபடியும் ஒரு எல்லு. இதுவும் 1.25 அடி ரேக்கு தான். மறுபடியும் ஒரு 8க்கு 4, அதுவும் 1.25 அடி ரேக்கு தான். இதுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து பிரித்து காட்டுறதுக்காக வந்து முன்னாடி வந்து கவுண்டர் போட்டிருக்கோம். டெப்த்து பார்த்தீங்கன்னா 2 அடி டெப்த்து. முன்னாடி வந்து பிளாக் டிசைன் போட்டு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக போட்டு உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் தான் ஸ்டாஃப்ஸ் வர மாதிரி, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் உள்ளே ஏறிடுவாங்க. அதனால் இதுதான் மெயின். ஓப்பன் வந்தவங்க வந்து இங்கே தான் விட்றாங்க, அங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த செக்ஷன் ஓவர். இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுக்கு.
இது முடிச்சதும் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 அடி வந்து ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இங்கே வந்து அந்த ஃப்ரீசரில் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக இங்கே ஷீட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது முடிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி ரேக்கு. இதில் வந்து ஸ்பாஞ்ச் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்பாஞ்ச் எதுக்கு போடுவோம்னா நம்ம பஞ்ச் பண்ணுற ஐட்டம்லாம் இதில் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக ஸ்பாஞ்ச் போட்டு கீழே ஸ்டோரேஜ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 அடி ஷோகேஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வந்துட்டு நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி 18 இன்ச்சு டாப்பு உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சா வெளியே தெரியிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு இடையில வந்து ஒரு 2 அடி டோரு இதுக்குள்ளே போயிட்டு வரக்கு, ஏன்னா அங்கே ஃப்ரீசர் வச்சுட்டு அந்த வழியாக வர முடியாது, அதனால் இங்கே இடையில ஒரு டோரு, மறுபடியும் இன்னொரு 4 அடி ரேக்கு, இதில் 4 அடி ஷோகேஸு, அதுவும் சேம் தான். அதே மாதிரி பொருள் வச்சா வெளியே தெரிய மாதிரி முன்னாடி கண்ணாடி, மேலே வந்து ஷீட்டு. இங்கே வந்து இந்த ரேக் முடிஞ்சோடனே சென்டரில் பார்டர் போட்டு இங்கே வந்து ஒரு 8க்கு 4 ரேக்கு, இங்கே வந்து 3க்கு 3 ஒரு எல். இது எல்லாமே ஒரு அடி ரேக்கு தான். ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்காக இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கைஸ், இந்த கடையோட எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், எப்படி பண்ணியிருக்கோம் எல்லாமே. கடை வந்து ரொம்ப விசாலமாக இருக்கிறனால பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கடைங்கிறதுனால எது எங்கெங்கே வரணுமோ ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு சைடு நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் சூப்பராக பண்ணணும், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், இங்கே வந்து சென்னிமலையில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், கேரளா கர்நாடகா எல்லா சைடுமே பண்ணிகிட்ருக்கோம். ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கணும். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், இந்த மாதிரி இப்படி தான் கடை செட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். இவரு தான் நம்ம கஸ்டமர், இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் என்னதுன்னு கேட்டுடலாம். ப்ரோ, உங்களுக்கு ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இவங்களோட ஒர்க் நேச்சரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன டைமில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. டெலிவரியும் பக்காவாக இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து அமௌண்ட் வைஸும் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குதுன்னு சொல்லி. நாளை மணி நீங்கள் இதாகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறதுக்கும் எனக்கு நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரிமூவ் பண்ணுறதுனாலும் இல்லை கடையை ஆல்ட்ரு பண்ணுறதுனாலும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒர்க்கில் எந்த நீங்கள் வந்து நம்ம கடையில் வந்து நீங்கள் நேரில் பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க. நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது கோயம்புத்தூருக்கு சென்னிமலைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். நம்ம 500 கிலோமீட்டர் தொலைவில் போய் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறத கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம இதுன்னு சொல்லிட்டு இவங்களை நம்பி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒர்க் நேச்சர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த கஸ்டமைஸ் எப்படி வேணும்னு கேட்டிங்கனாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது எல்லாமே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அவர் சொன்னதிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருக்கோன்னு. இதே மாதிரி உங்கள் ஷாப்பும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிடலாம். அது எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேனா நம்ம நேரில் வந்து விசிட் வந்துடுவோம். விசிட் வரும்போது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்ட்லேயே A கிரேடு தான் நம்ம போடுவோம், கேபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லா கடைகளுக்கும் கேபோர்டு தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணிடலாம். நல்ல பட்ஜெட்டில் சூப்பராக உங்கள் ஷாப்புக்கு செம்ம இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.